ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான கனவா கிரேவி, அதாவது ஸ்குவிட் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு, நான் இன்றைக்கி 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு 2 தக்காளி போட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு தக்காளி எந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிடலாம். மீனை சேர்த்துட்டு உடனே நீங்கள் தண்ணியை ஊற்றக்கூடாது. அதிலிருந்தே தண்ணி தானாக வரும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி விட்டுடும். நம்மளுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வரும். இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி வீட்டு மிளகாய்த்தூள், பெப்பர் பவுட்ரு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சில்லி பவுடர், கரம் மசாலா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் வாசனை போகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். ஈஸியான கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருந்தது. இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.